இங்க ஒரு பையனுக்கு அவன் அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டதா லெட்டர் வந்திருக்கு. சோ அவன் அப்பாவை சமாளிக்கிறதுக்காக ஃபேக்கான காலேஜ் நேம்ல ஒரு அட்மிஷன் லெட்டரை அவனே ரெடி பண்றான். அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அந்த காலேஜுக்காக ஒரு வெப்சைட்டையும் பில்ட் பண்றான். அடுத்த நாள் அவங்க வீட்டு மெயில் பாக்ஸ்ல அவனே அந்த லெட்டரை போட அவன் பிளான் பண்ணது மாதிரியே அவன் அப்பா அதை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கறாரு. அப்ப கேஷுவலா அதை ஓபன் பண்ணி ஒரு காலேஜ்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு அவங்க ரெண்டு பேரையும் நம்ப வச்சிடறான். சோ அவன் அப்பா மொத்த ஃபீஸையும் ஒரே செக்கா அவங்க கிட்ட கொடுத்துறாரு. இருந்தாலும் சந்தேகமா இருக்குன்னு முத நாள் அவன் கூட காலேஜுக்கு வருவன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஷாக் ஆனவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு ஐடியாவை கொடுக்கறா. அதுக்காக அவங்க பக்கத்தூர்ல இருக்க ஒரு அபாண்டன்ட் பில்டிங்கை லீஸுக்கு எடுத்து அதை காலேஜ் மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நடிக்கிறதுக்காக பிரின்சிபலையும் நிறைய பசங்களையும் பணம் கொடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. சோ அவன் அப்பா அம்மா வர அன்னைக்கு அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. அப்பதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் அந்த பில்டிங்ல உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேம் விளையாண்டுகிட்டே இருக்கான். அப்போ ஒரு நாள் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒருத்தர் அதை உண்மையான காலேஜ் நினைச்சிட்டு ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கான். ஆரம்பத்துல எடி அவன் விளையாடுறான்னு நினைக்கிறான். ஆனா அவன மாதிரியே நூத்துக்கணக்கான பசங்க அங்க ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஃபேக்கா கிரியேட் பண்ண வெப்சைட் மூலமா தான் அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்த எல்லாரும் மொத்த ஃபீஸையும் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணிருப்பாங்க. சோ ஜானுக்கு அவன் கிரியேட் பண்ண ஃபேக்கான காலேஜ் மூலமா ஒரே நாள்ல மில்லியன் கணக்குல பணம் கிடைச்சிருது.